மூன்றாவது ராஜீவ் ஜெயவர்தனே கையெழுத்து. அந்த கையெழுத்து தான் நமது அருமை ஈழச் சொந்தங்களை தமிழனுக்கென்று தேசமடையும் என்று போராடிய அந்த புரட்சியாளர்களை நசிக்க நாசமாக்கி வடுக்கட்டாயமாக ஒரு போரை மீது திணித்தது அந்த கையெழுத்து தான். மூன்றே கையெழுத்து, மூன்றும் காங்கிரஸ் கையிருக்கே அந்த கை ஓட்ட கையெழுத்து. இந்த கையெழுத்து போட்டு நம் இனத்தின் தலையெழுத்தை இவ்வளவு கீழான நிலைக்கு தள்ளியவர்களுக்கு மறுபடியும் இந்த கையால் ஓட்டளித்தால், அந்த கைக்கு ஓட்டளித்தால், நீ உண்மையிலேயே அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மகன்தானா மகள்தானா? மானம் சூடு சுரணை கோபம் உனக்கு இருக்கா? ஒரு சொட்டு தண்ணி தமிழர்களுக்கு கொடுக்க முடியாது, தமிழர்களுக்கு தண்ணி கொடுக்க நாங்கள் முட்டாளா என்று அந்த நாட்டின் கர்நாடக நாட்டின் முதலமைச்சர் சீதாராமையாவும் துணை முதல்வர் சிவகுமாரும் பேசுகிற போது அவர்களுக்கு வெற்றிக்கு கர்நாடக அரசியல் வெற்றிக்கு கர்நாடகத்தில் வெற்றிக்கு பாடுபட்ட பெருந்தகை நம்முடைய ஐயா திராவிட மாடல் திலகம். அவர் தான் அங்கு போய் பாடுபட்டார். வெற்றி அடைந்தது. அவன் சொல்லுவான் காவிரியில் தண்ணி தர மாட்டான், தெரியும் அவருக்கு. வந்தால் மேகதாதுவில் அணை கட்டுவோம். ரெண்டு கட்சியும் அறிக்கை கொடுத்திருக்கு. 9,000 கோடி காங்கிரசும் கொடுத்திருக்கு, பாரதிய ஜனதாவும் தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்கு. நாங்க வந்தால் 9,000 கோடி ஒதுக்கி மேகதாத்தில் அணையை கட்டி தண்ணீரை தடுப்போம். தெரிஞ்சும் போய் ஆதரவு ஓட்டு. இப்ப ஆட்சிக்கு வந்தவன தண்ணி தர முடியாது. ஒரு நல்ல தலைவனாக இருந்தால், மண்ணை மக்களை நேசிக்கிற தலைவன், மண்ணின் மக்களின் உரிமையை பெற்றுக் கொடுக்கிற தலைவன், காப்பாற்றுகிற தலைவன், மீட்கிற தலைவனாக இருந்தால், என் மண்ணின் மக்களின் உரிமை காவிரி நதிநீர் உரிமை, ஒரு சொட்டு தண்ணீர் தர முடியாது என்றால் உன்னோட தேர்தலில் கூட்டும் இல்லை, உனக்கு ஒரு சீட்டும் இல்லை என்று சொல்லியிருக்க வேண்டுமா வேண்டாம்? ஏன் அந்த சிந்தனை உனக்கு வரவில்லை? ஏன் உனக்கு கோபம் வரவில்லை? சிந்திக்க வேண்டும். சிந்தித்தால் சந்தேகம் வரும். சந்தேகம் வந்தால் ஏன் இதற்கு எப்படி என்ற கேள்வி வரும். அந்த கேள்விதான் அறிவின் பிறப்பிடம் என்கிறான் சாக்ரட்டிஸ். நீ என்னைக்கு அதை புத்திய வச்சு பார்த்திருக்க? என்னைக்கு வச்சு பார்த்திருக்க? எல்லாரும் போடுறாங்க, நம்மளும் போடுவோம். மானமுள்ள மனிதனா இல்லை மந்தையா? நீ யார்? நீ உலகத்துக்கு அறிவை கடன் கொடுத்த இனமடா தமிழ் பேரினம் என்று நம்முடைய அப்பா நம்மாழ்வார் சொன்னது மறந்து விட்டியா? அறிவியல், நாகரிகம், தொழில்நுட்பம், வேளாண்மை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த இனம் தமிழினம். அந்த இனத்தின் பிள்ளைகள் உளவா இருக்கிறீர்கள். இந்திய பெருநிலத்திலே கலப்பில்லாத ஒரு இனம் இன்னும் கடைகோடி நிலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அது தமிழ் பேரினம் தான். காரணம் கேட்கிறியா? இந்திய திணித்தார்கள், ஒரே ஒரு நிலம் தான் எதிர்த்தது, தமிழ்நாடு. நீட் என்றார்கள், வேற எங்காவது நீட் என்று எதிர்த்தார்கள். எந்த அநீதியான திட்டங்கள் வருகிறதோ, சிஐஏ எதிர்த்தவன் தமிழன், என்ஐஏ எதிர்த்தவன் தமிழன், ஜிஎஸ்டி எதிர்த்தவன் தமிழன். எந்த நச்சு திட்டம், எந்த அடக்குமுறை ஒடுக்குமுறை திட்டம் வந்தாலும் முதலில் எதிர்த்தவன் தமிழன். எங்க நீட்டுக்கு எதிரான போராட்டம், எங்க இந்திக்கு எதிரான போராட்டம் இல்லை. காரணம் என்ன? பியூர் ரேஸ். எத்தனை முறை எவரவர் படையெடுத்து வந்தாலும், பண்பாட்டு சிதைவு, மொழி சிதைவு இருந்தாலும், நாங்கள் தமிழர்கள் என்கிற தூய மரபணு ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் இன்னும் இந்த தமிழ்நாட்டில் வாழுகிறது. அதற்கு சான்று ஜல்லிக்கட்டுக்கு தடை வந்தபோது நாங்கள் தமிழர்கள் என்று திரண்டு எழுந்து போராடி அந்த ஜல்லிக்கட்டு தடையை நொறுக்கியதே சான்று. அருமை பெருமக்களே, என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளே, நீங்கள் கவனமாக கால் எடுத்து நடந்து போங்கள். தமிழ் அறிவியலின் அடையாளமான நம் ஐயா அப்துல் கலாம் அவர்கள் ஆதியில் காடுகளில் இருந்து மனிதன் நகரத் தொடங்கும் போது அவன் எடுத்து வைத்த ஒவ்வொரு காலடி தடத்திற்கும் வீரம் தேவைப்பட்டிருக்கிறது என்கிறார். அந்த வீரத்தோடு பொறுமையாக நிதானமாக கால் எடுத்து வை. உன் கைகளில் தீப்பெட்டி, உன் கையில் தீப்பெட்டி, எதிரே ஒரு விளக்கு, நிறைய குச்சிகள் இருக்கு, விளக்கை நீ கொளுத்துற, ஒவ்வொரு குச்சியா கொளுத்துற, அணைந்து விடுகிறது. பொறுப்பு இல்லை, கவனம் இல்லை, அணைந்து விடுகிறது. கடைசியாக வந்து விட்டாய் என் உடன் பிறந்தவனே, என் பேரன்புமை பெற்றோர்களே, தீப்பெட்டி இருக்கிறது, ஒரே ஒரு தீக்குச்சி தான் இருக்கிறது. அந்த தீக்குச்சியை மிகுந்த பொறுப்போடும் கடமை உணர்வோடும் பத்திரமாகவும் பாதுகாப்பாகவும் பொருத்தி அந்த விளக்கை ஏற்ற வேண்டும். அந்த கடைசி தீக்குச்சி தான் இப்போது காலம் உங்களுக்கு கையளித்திருக்கிற இந்த வாய்ப்பு. நிறைய குச்சி இருக்க பார்த்துக்கலாம் என்று பொறுப்பற்று செய்துவிடாதீர்கள். நிறைய காலங்கள் இப்படித்தான் இந்த நாட்டை நாசமாக்கியவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தீர்கள். எத்தனை தேர்தல், என்ன ஒரு மாறுதல் கண்டீர்கள், எத்தனை வாக்குறுதி, எதை நிறைவேற்ற பார்த்தீர்கள், எதை நிறைவேற்றி இருக்கிறார்கள். வரும்போதெல்லாம் காதிலே தேன் ஊற்றுகிறார்கள். வளர்ச்சி, வளர்ச்சி, வேலை வாய்ப்பு, தொழில் வளர்ச்சி
இது காதுகளில் தான் விழுகிறது. வளர்ச்சி என்பது வெற்று வார்த்தை இல்லை, வெற்று வார்த்தை இல்லை. 76 ஆண்டுகளை தொட்டுவிட்ட சுதந்திர நாடு எவ்வளவு தூரம் வளர்ந்திருக்க முடியும்? எவ்வளவு தூரம் வளர்ந்திருக்க முடியும்? ஒரு சின்ன நாடு சிங்கப்பூர், வெள்ளைக்காரன் அடிமைப்படுத்தி ஆளுகிற போது தீண்டத்தகாத நகரங்களாக இருந்தது மலேசியா, சிங்கப்பூர். இன்னைக்கு பாட்டிலே ஜாய்ஃபுல் சிங்கப்பூர், கலர்ஃபுல் மலேசியாங்கிறான். அழகா அந்த எழிலார்ந்த நகரங்கள் நாடுகள்ங்கிறான். உலகத்தின் எல்லா நாட்டு இளைஞனுக்கும் ஒரு குட்டி நாடு சிங்கப்பூர் வேலை கொடுக்கிறது. கல்வியின் தரத்திலே 3வது இடத்தில் சிங்கப்பூர் இருக்கிறது. கும்பகோணம் அளவுக்கு தான் அந்த நாடு இருக்கும். எந்த வளமும் இல்லை கடலை தவிர. ஆனால் நோக்கம் இருக்குது தலைவனுக்கு. நோக்கம், ஒரு நல்ல நோக்கத்தை கொண்டு அதுவே உன்னை வழிநடத்தும் என்கிறான். அப்படி உயர்ந்த நோக்கத்தை கொண்டிருக்கிற பிள்ளைகள் நானும் என் தங்கையும் என் முன்னே கூடி நிற்கிற இனமான சொந்தங்களும். என் அன்பு மக்களே, என் அருமை உடன் பிறந்தார்களே, இதை தேர்தல் வழக்கம் போல இது ஒரு தேர்தல். என்ன தேர்தல் வந்தால் ஓட்டுக்கு காசு கொடுப்பார்கள், வாங்கிட்டு அந்த ஓட்டை போட்டுட்டு போக வேண்டியதான். யார் வந்தா என்ன, மோடி ஆண்டாலும் அதேதான், மன்மோகன் சிங்கா ஆண்டாலும் அதேதான். அப்படி இல்லை. உலகம் எங்கும் பல்வேறு மாறுதல்களை கண்டிருக்கிறார்கள். பல தேசிய இனங்கள் இப்படித்தான் இவர்கள் எல்லாம் மாற்றி விடுவார்களா என்று நினைக்காதீர்கள். உலகத்தில் எதையும் தனி மனிதன் கருத்து என்று தள்ளி வைத்துவிட முடியாது. என்னுடன் பிறந்தவனே, இந்த உலகில் இருக்கிற இதிகாசங்கள், புராணங்கள், தத்துவங்கள், வேதங்கள் எல்லாம் தனி ஒரு மனிதனால் சொல்லப்பட்டதுதான். அப்படித்தான் லெனினிசம், அப்படித்தான் மார்க்சியம், அப்படித்தான் அம்பேத்கரிசம், அப்படித்தான் எல்லாம், அப்படித்தான் குரான், அப்படித்தான் பைபிள், அப்படித்தான் பகவத்கீதை, எல்லாமே. அதனால் இன்னைக்கு நான் சொல்கிறேன், என் தம்பி தங்கை 40 பேர் சொல்கிறார்கள், நாளைக்கு 400 பேர், நாளைக்கு 4000 பேர், நாளைக்கு 40,000 பேர், நாளை மறுநாள் 4 லட்சம் பேர், அப்புறம் 4 கோடி பேர், அப்புறம் 8 கோடி பேர், அப்புறம் நாடு, அப்புறம் உலகம் சொல்லும். இப்படித்தான் தத்துவங்கள், கோட்பாடுகள் நிறுவப்பட்டிருக்கிறது. ஒரு வண்டி நிறைய குப்பை, அதை கொடுத்த வண்டி நிறைய நீ குப்பை நெருப்பை எடுத்துட்டு போவியா? ஒரு தீப்பெட்டி, ஒரு தீக்குச்சி, இத்தனை ஆண்டுகால அழுக்கை ஒரு தீக்குச்சியை வச்சு கொளுத்த முடியும் என்றால் நம்மால் முடியாதா? இந்த மயிலாடுதுறை நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்று வீழ்ந்த தமிழினம் எழுந்தது பல ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த அதிகார கட்டமைப்பு, பெருத்த பொருளாதார வலிமை, ஊடக ஆதரவு கொண்ட கட்சிகள், கூட்டணி கூட்டணி கூட்டணி, எல்லாரும் கூட்டு சேர்ந்து நின்றார்கள். ஒற்றையாக, ஒற்றை கட்சி தனித்து மக்களை மட்டுமே நம்பி, வாக்குக்கு காசு கொடுக்காமல், கட்டுக்கட்டாக பணத்தை வைத்தல்ல, கருத்தை வைத்து கோடி கோடியாக காசுகளை கொட்டி அல்ல, கொள்கைகளை முன்னிறுத்தி எளிய பிள்ளைகள் நின்றார்கள், வென்றார்கள் என்ற வரலாற்று பதிவு எண்ணி பாருங்கள். திமுக வெல்வது, அதிமுக வெல்வது, காங்கிரஸ் வெல்வது, பாரதிய ஜனதா வெல்வது ஒரு சாதாரண நிகழ்வு, வழக்கமான நிகழ்வு. வென்றிருக்கிறார்கள், அதிகாரத்துக்கு போய் சென்றிருக்கிறார்கள், ஆண்டிருக்கிறார்கள். ஆனால் உங்கள் பிள்ளைகள், நாங்கள் முகம் தெரியாதவர்கள், அடையாளம் தெரியாதவர்கள், ஆதரவற்றவர்கள், பொருளாதார வலிமையற்றவர்கள், எளிய பிள்ளைகள் வெல்ல முடியும் என்பதுதான் ஜனநாயகம். நீங்கள் வாக்கு செலுத்தி என் தங்கை காளியம்மாள் வெல்ல வைத்தால் உலகம், இந்திய பெருநாடு மட்டுமல்ல உலகம் திரும்பிப்பார். இந்திய நாட்டில் யார் ஆட்சி அமைக்கிறது என்கிற தேர்தலை உற்று நோக்குகிறது உலகம். அப்போது என்ன நினைக்கும்? மயிலாடுதுறையில் ஒரு எளிய மகள் காளியம்மாள் ஒரு காசு கொடுக்காமல் ஒற்றை மக்கள் சிறு கூட்டம் சிறியவர்கள் மாற்றி வென்று விட்டார்களா? திரும்பும். அப்ப அதுக்கு பேர் என்ன? சரித்திரத்தில் மாற்றம், வரலாற்றில் மாபெரும் புரட்சி. என் தங்கையின் வெற்றி காளியம்மாள் என்ற ஒற்றை மனுஷியின் வெற்றி அல்ல. நீண்ட நெடிய காலமாக உணர்வை இழந்து, உரிமை இழந்து, உயிரை இழந்து கொண்டிருக்கிற தமிழ் பெருங்குடி மக்கள், தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கிற தமிழ் தேசிய மக்களின் மீட்சி, எழுச்சி, தமிழ் தேசியனத்தின் அரசியல் புரட்சியாக பார்க்கப்படும். அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே, என்னருமை பெற்றோர்களே, என் இனமான சொந்தங்களே, இது வரலாறு உங்களுக்கும் எங்களுக்கும் தந்திருக்கிற வாய்ப்பு. காலம் கையெழுத்திருக்கிற கடமை. சிந்தித்து தெளிந்து யோசித்து வாக்கை செலுத்துங்கள். உங்கள் மதிப்புமிக்க வாக்கை என் தங்கை காளியம்மாளுக்கு இந்த மயிலாடுதுறை நாடாளுமன்றத்திலே மைக்கு சின்னத்தில் செலுத்துங்கள். வரிசையின் 5 செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். இது எங்களின் வெற்றி அல்ல, உங்களின் வெற்றி. மயிலாடுதுறை நாடாளுமன்றத்தில் என் தங்கை காளியம்மாளை நிறுத்தியிருக்கிறேன் என்று நீங்கள் எண்ண வேண்டாம். உங்கள் ஒவ்வொருவரையும் நிறுத்தியிருக்கிறேன். நீங்கள் தான் வேட்பாளர். நான் அங்கே உங்களை நிறுத்தியிருக்கிறேன், என் அம்மாவை நிறுத்தியிருக்கிறேன், என் தங்கை நிறுத்தியிருக்கிறேன். அந்த உணர்வில் என் தங்கை காளியம்மாளை, இந்த மகளை நீங்கள் பாருங்கள். உங்களிடமிருந்து உங்களுக்காக வந்த பிள்ளைகள்,
உங்களுக்காக நிற்கிறோம். இந்த நிலத்தில் எந்த பிரச்சனைனாலும் ஓடி வந்த பிள்ளைகள் நானும் என் தம்பி தங்கைகளும் தான். எல்லாம் நீத்தே நான் வந்து நின்றிருக்கிறேன். மீனவர் படுகொலை வந்து நின்றிருக்கிறேன். காவேரி நதிநீர் உரிமையை வந்து நின்றிருக்கிறோம். எல்லாவற்றிலும் உங்களோடு நின்ற எங்களுக்காக இந்த தேர்தலில் என் மக்கள் ஒருமுறை எங்களோடு நில்லுங்கள், எங்களோடு நில்லுங்கள்.